இந்த 2 சிறுபான்மையுடைய வாக்குகளுக்காக ஒருவேளை இப்படி இந்துக்களை ஒருவேளை வெறுக்கிறாங்களா? இந்துக்களை வெறுத்தா இந்துக்களுக்கு ஏன் சொரணை இல்லை? இது நீங்க கட்டாயம் டைட்டிலா போடணும். இந்துக்கள் ஏன் சொரணை இல்லைன்னு பேராயர் கேட்கின்றார். என்ன கட்டாயம் நீங்க போடுங்க. ஏன்னா எனக்கு மறுபடியும் உங்ககிட்டே பலமுறை நான் பேட்டியில பேசும்போது சொல்லியிருக்கிறேன், இந்துக்களுக்கு அறிவே இல்லை. திரும்ப திரும்ப இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே வாக்கு கொடுத்து திரும்ப அவங்க கொண்டு வராங்க. அருமையான காலம் சென்ற செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2000 மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்குதா? அந்த சமயத்துல சென்னையில மேலவாக்கம் பக்கத்துல சித்தாலப்பாக்கம் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துல புதுசா ஒரு சபையை நான் கட்டுறேன், நான் வந்து இபி கனெக்ஷன் கேட்கிறேன். அப்போ அந்த இபில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மதமாற்ற தடை சட்டம் இருந்தாலும் உங்க சர்ச்சுக்கு நாங்க என்ன கரண்ட் கொடுக்க முடியாதுங்க, சப்ளை கொடுக்க முடியாதுங்க, பவர் கொடுக்க முடியாதுங்கன்னு சொல்றாங்க. ரைட், அதை பற்றி நான் கவலையே படல. உடனே ஒரு ஜெனரேட்டர் வாங்கினேன், நான் பாட்டுக்கு நடத்திட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு தடை இல்லையே. அதாவது ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். இதுலாம் அது. ஆனா தீபத்தூண் இல்லாம வேற எந்த இடத்துல போய் நம்ம தீபத்தை ஏற்ற முடியும்? இன்னொரு தூண், ஒரு தீபத்தூண் இருக்கு, இந்த தீபத்தூண் வேண்டாம், அந்த தீபத்தூண் ஏத்திடுங்கன்னு சொன்னா கூட ஏதாவது ஒரு வழி இருக்குது செய்யறதுக்கு. கார்த்திகை தீபம்ன்றது வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க வருது. அந்த சுதந்திரம் கூட இந்துக்களுக்கு இல்லை இந்த தமிழ்நாட்டில்.